குற்றவாளி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவன் தான் ஒரு குற்றவாளி. ஸோ அந்த குற்றவாளி அப்படின்றது கிரிமினல் அப்படின்னு சொல்லலாம். இல்ல கல்பிரிட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அவங்க தான் கல்பிரிட்னு எனக்கு தெரியும். இல்ல அவங்க ஒரு பெரிய கிரிமினல் மாதிரி. ஸோ ஒருத்தவங்களை குற்றவாளி அப்படின்றத கல்பிரிட் இல்ல கிரிமினல் அப்படின்னு யூஸ் பண்ணி சொல்லலாம். குற்றச்செயல் அதாவது என்னன்னா சட்டத்துக்கு புறம்பான பண்ணக்கூடாத ஒரு செயலை செய்யறது தான் வந்து குற்றச்செயல் இல்லைன்னா தவறான செயல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது இங்கிலீஷ்ல வந்து மிஸ்டீட் அப்படின்னு சொல்லலாம், இல்ல கிரைம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதெல்லாம் பண்ணா மிஸ்டீட் ஆயிடும், இல்ல இதெல்லாம் பண்ணா கிரைம் ஆயிடும். ஸோ இதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது தவறான செயல். ஸோ அதை வந்து நம்ம மிஸ்டீட் இல்ல கிரைம் அப்படின்னு சொல்லலாம். தொந்தரவு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை வந்து ட்ரபிள் அப்படின்னு சொல்லலாம், இல்ல டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு வேலையை பத்தி சொல்றோம், இல்ல ஏதோ ஒரு செயல் பத்தி சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னா அது ஒரு பெரிய ட்ரபிளா இருக்கு, ரொம்ப தொந்தரவா இருக்கு, ரொம்ப ட்ரபிளா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒருத்தவங்களுக்கு நம்ம தொந்தரவு கொடுக்குறோம், இல்ல நமக்கு தொந்தரவா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அது ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு, அது இனி பண்ணாத, எனக்கு தொந்தரவா இருக்கு. ஸோ அந்த மாதிரி சொல்லலாம். நாடோடி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை ஜிப்சி அப்படின்னு சொல்லலாம், இல்ல நாமட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ என்னோட லைஃபே ஒரு ஜிப்சி லைஃப் மாதிரி இருக்கு, நாடோடி லைஃப் மாதிரி இருக்கு, இல்ல என்னோட லைஃபே ஒரு நாமாடு லைஃப் மாதிரி இருக்கு, ஒரு நாடோடி மாதிரி நான் போயிட்டு இருக்கேன். ஸோ அந்த நாடோடி அப்படின்றத ஜிப்சி இல்ல நாமாடு அப்படின்னு சொல்லலாம். தப்பி ஓடுதல் அப்படின்னா இப்போ ஒருத்தரோட பிடியிலிருந்து நம்ம தப்பிச்சு ஓடுறது அதையும் சொல்லலாம், இல்ல ஒரு பிளேஸ்ல இருந்து தப்பிச்சு ஓடுறது அப்படியும் சொல்லலாம். ஸோ அந்த தப்பித்து ஓடுதல் அப்படின்றத வந்து ஃப்ளீயிங் அப்படின்னு சொல்லணும். ஸோ அவன் அந்த இடத்துல இருந்து ஃப்ளீயிங் ஆயிட்டான், அந்த இடத்துல இருந்து நான் ஃப்ளீயிங் ஆகி போயிட்டேன், ஸோ அந்த இடத்துல இருந்து தப்பி ஓடிட்டேன். இல்லைன்னா வந்து எப்படியாவது அவங்க கிட்ட இருந்து ஃப்ளீயிங் ஆயிடு, எப்படியாவது அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடிடு. ஸோ அந்த தப்பித்து ஓடுதல் அப்படின்றத நம்ம ஃப்ளீயிங் அப்படின்னு சொல்லணும்.